Interim Financial Report Quarterly. ABC Limited presents Interim Financial Report Quarterly. 1st April 2011, ABC Limited has carried forward loss of 600 lakhs for income tax purpose for which deferred tax asset has not been recognized. ABC Limited earns 900 lakhs in each quarter ending on 30th 6 2011, 30th 9 2011 and 31st 12 2011. And 31st 3 2012, excluding the carrier forward loss, income tax rate is expected to be 40%. Calculate amount of tax purpose. அப்போ சிம்பிளாக இந்த கேள்வி கேட்டான். ஆன்சருக்குள்ள போகிறதுக்கு மேலே ரிப்போர்ட் குவார்ட்டர்லி தான் கேட்டுக்கிறான். ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 1/4/2011 ஸ்டார்ட் ஆகுது. கேரி ஃபார்வர்ட் லாஸ் 600 lakhs for income tax purpose for which deferred tax has not been recognized. ABC Limited earns 900 lakhs in each quarters ending April to June, July to September, October to December. Every quarters. இப்போ 31st இது 4 quarters. இப்போ 4 quarterலையும் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 9,900 ரூபாய். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 9,900 into 4, 9 36. ஆல்ரெடி லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு. அப்போ 3000. இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட். அப்போ பர்சன்டேஜ் தான் 440%. அப்போ 3 12. அப்போ 40% போட்டால் 1200. இதுதான் அவங்க போட்டுக்கிறாங்க. சரி, இந்த 3600 விளக்க சொல்ல. இந்த 3600 எப்படின்னா 900 into 4 தான் 3600 அப்படின்றது அவன் என்ன செய்யலாம் உங்களுக்கு சொல்லலை. அதில் 3000 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு டேக்ஸ் 3000க்கு போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன கேட்குறான்? இன்கம் டேக்ஸ் ரேட் டு பி 40%. அப்போ 1200 ரூபாய். சரி, இந்த 1200 அப்படின்றது 3000க்கா 3600க்கான்னு கேட்குறாங்க. 3000க்கு போடலாமா 3600க்கு போடலாமான்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் 3000 சொன்னால் தப்பா போயிடும். எப்படி சொல்கிறேன்? 1200 வகுத்தல் 3000 into 100. இதுதாங்க சார் கரெக்டுனா கிடையாது. இல்லைன்னா ABC Limited has carried forward loss of 600 lakhs for income tax purpose for which deferred tax asset has not been recognized அப்படின்றாங்க. இப்போ deferred tax asset has not been recognized போட்டாங்க. நம்ம இந்த இடத்துல காமிக்கும் பொழுது ஆனுவல் எஃபெக்டிவ் ரேட் பார்க்கும் பொழுது 1200 டேக்ஸு, இந்த 3600 தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இன்கம் டேக்ஸ் பர்பஸில் அந்த கேரி ஃபார்வர்ட் லாஸ் நீங்கள் கொண்டு வரீங்க. ஆனால் டெஃபர்ட் டேக்ஸ் ஹஸ் நாட் பீன் ரெகக்னைஸ்ட் போது வாட் இஸ் யுவர் டோட்டல் இன்கம் அப்படின்னு பொழுது நீங்கள் டோட்டல் இன்கம் உடைய அப்போ 3600 எடுத்துக்கணும். தவிர 1200 டிவைட் பை 3600 தான் எடுத்துக்கணும். ஸோ 33.33% என்பதுதான் சரியான விடை. அது இருக்கும்போது சரி, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 15,000 போட்டீங்க அப்படின்னா அங்கே லாஸ் கரண்ட் இயர்லேயே இருந்துருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் லாஸஸாக இருந்துருக்குது. அது டெஃபர்ட் டேக்ஸஸ் இருக்குது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த டெஃபர்ட் டேக்ஸ் இஸ் மெயின் க்ரூஷியல் பிளேயிங் ஹியர். எஸ், அடுத்து இன்னோவேட்டிவ் கார்பரேஷன் இது செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் போதும்.